உச்ச
ஆத்தாவுக்கு நேரா உட்கார்ந்துருக்கோம். ஆமா. சரி. அம்மாளுடைய ஆலயத்திலே நாமளோ பாடக்கூடிய கதை. சரி. அவ கோவக்காரி கொணக்காரி இந்த ஊருக்கு அவ சொந்தக்காரி. ஆமா. சாதாரண தாயா. பாடக்கூடிய கதை சாஸ்தாவுடைய பிறப்பு வளர்ப்பு. ஆமோ ஆமையா. பாடக்கூடிய கதைகளில். ஆமா பாடக்கூடிய கதைகளில். கதை குற்றம். கதை குற்றம். பொருள் குற்றம். பொருள் குற்றம். இசை குற்றம். சரி. மேலதாள குற்றங்கள். ஆமா. சரி. கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தப்பி தவறி பின் சொல்லிட்டாலும். பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும். தாங்கள் பெற்ற ஒரு சிறு குழந்தை தவறு செய்தால். நம்ம எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிக்கிறோம். ஆமா. எவ்வளவு தவறு செய்தாலும் ஊருக்கு அழைத்துட்டு போய் அன்பா அவரை வைத்து அன்பா ஆதரிப்பீர்களோ. ஆமா. தாங்க பெத்த பிள்ளை ஒரு தவறு செய்தால் எப்படி ஆதரிப்பீர்களோ. அதை போல எங்கள் 6 பேரை உங்கள் வீட்டு பிள்ளையாக. உங்கள் வீட்டு பிள்ளை போல ஆதரிக்க வேண்டும் என்று இது கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். ஆமோ ஆமம்மா.
என்னத்த படிச்சு என்னத்த பள்ளிக்கூடம் போனாலும் சரி ஆமா. அவன் நம்ம குலத்தொழிலுக்கு ஏற்றவாறு படிக்கணுமா? படிக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக படிக்க வேண்டும் அல்லவா? எப்பேற்பட்ட பாடங்களை படிக்கிறானோ எப்படிப்பட்ட பாடங்களம்மா திருப்பூட்டி பார்க்க வேண்டும் அல்லவா? மாலை மனம் முடிக்கணும், பிள்ளையை மங்களமாக பார்க்க வேண்டும் அல்லவா? நம்ம கையும் காலும் கெதியா இருக்கும் போதே நம்ம மகன் அரக்கனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பாப்போமா சாமி? அப்படி என்று சொல்லி சரி, அப்பதான் குடும்ப பொறுப்பு வரும். ஆமா, கண்டிப்பா கல்யாணம் முடிச்சாதான் குடும்ப பொறுப்பு வரும். பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி இல்லையா, பவளக்கண்ணி, ஓ ஐசி பவளக்கண்ணி என்ற பெண்ணாலே அரக்கனுக்கு அழகாக திருமணம் முடித்து வைத்தார். திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அரக்கனுக்கு குடும்ப பொறுப்பு வந்த உடனே சரி, பார்த்தால் ரிஜிமுகாவர்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளோ, அந்த ரத்தக்கண்ணி வெண்குடியானவளோ இனிமே இந்த நாட்டு பொறுப்பையும் அரக்கனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவன் மனைவி எப்படி வச்சு வாழுதான்னு பார்த்துட்டு நாட்டு பொறுப்பை ஒப்படைக்கணும் என்று சொல்லி சரி மந்திரியை வரவழைத்து 56 தேசம் மன்னர்களுக்கு ஓலை எழுதி அனுப்ப சொன்னார். அனுப்ப சொல்லி ஓலை கண்ட நேரத்தில் 56 தேசம் மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள் அல்லவா? வருகிறார்கள் அல்லவா? 56 தேசம் மன்னர்கள் முன்னாலே இந்த 56 தேசத்து மன்னர்கள் முன்னாலே அரக்கனுக்கு பட்டம் சுட்டி வைக்கணும். பட்டம் சுட்டி வைக்கணும்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? ஒரு அப்பா பொறுப்புல இருந்து அந்த குடும்பத்துல என்ன பொறுப்புல இருக்கோ அதுக்கு எடுத்து ஆளணும்னு சொன்னா தனதாகப்பட்ட மகனுக்கு தான் கொடுக்கும். இந்த இடத்துல யார் இருந்தா? இவ்வளவு நாள் எங்க அப்பா இருந்தாரு. அவர் என்னன்னு கேட்டு அடிச்ச இடத்துல இன்னைக்கு நான் அம்மா அம்மான்னு கேட்டு அடிக்க மாட்டேன். தகப்பனுக்கு பிறகு அந்த இடத்துல மகன் தான் ஆளணும். அதை போல இந்த ரிஜிமுகாவர்ணன் இருந்த ஆண்டு 56 தேசத்தையும் சரி அரக்கன் ஆள வேண்டும் சொல்லி ஆமாம்மா அவனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரம் எப்ப ஏற்பட்ட நேரம் தெரியுமா? எப்படிப்பட்ட நேரம் அக்கா?
சொல்லுவார்கள் அல்லவா? பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன? எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொட்டாலும் தொட்டதும் தொடங்கும், தோட்ட வச்சாலும் காய்க்கும். ஆனா அவனுக்கு சூட்டக்கூடிய நேரம் சூட்டக்கூடிய நேரம் நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை என்று. நல்ல வெள்ளிக்கிழமை என்று. வெள்ளிக்கிழமை தெய்வத்துக்கு வேணா உகந்த நாளா இருக்கலாம், நம்ம மனிதர்களுக்கு உகந்த நாளே கிடையாது. மனிதர்களுக்கு ஆகாத நாள். உள்ள இருக்கிற எங்க அம்மா இருக்கிறாளே, தாய் முத்தார செல்வி, அம்மாளுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அம்மாளுக்கு திங்கள் செவ்வாதான் உகந்த நாள். ஆமா. ஐயன் இருக்கானே எங்க அப்பா, அவருக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள். மனிதருக்கு உகந்த நாள் என்ன தெரியுமா? என்னையா? பெரியவங்க சொல்லுவாங்களே, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஆனா இங்க பொண்ணு கிடைக்கல, புதன் கிடைக்கல. அதான் பச்சை வெட்டியை கட்டிட்டு வந்துட்டோம். நான் முருகருக்கு வேஷத்தை மாத்தினாவது 2 கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்கேன். இவனால வெள்ளை வெட்டி கட்டணும் வந்துருக்கோம், லட்சுமி மாதிரி ஒருத்தி வரல. சரி, பச்சையை போடுவோம். ஐயாவோட தயவுல வள்ளி ஒரு பக்கம், தெய்வன் ஒரு பக்கம். சுத்தமா இருக்க மனசு. உங்க இடத்துல வள்ளியும் அந்த அம்மா இடத்துல தெய்வானையும் வச்சுட்டு ஒரு செட் ஆரம்பிச்சோம்னு ஒரு பிளான். நாங்க நீங்க திருவோட எடுத்துட்டு தெருவோட போக வேண்டியதான். யாரை விட்டுச்சு பாத்துக்கோங்க. ஆக இருப்பதனாலே வல்லரக்க ராஜமன்னனுக்கு வெள்ளிக்கிழமை என்று. சரி, அந்திகர்கள் ஆதித்தன் மறைந்த நேரம். அப்போ சூரியன் மறைந்திருக்கக்கூடிய நேரம் மணி எத்தனைனா 7:30 மணிக்கு. அப்ப பேர்ல ஒரு 7:30 இருக்கு பாத்தியா? அந்த 7:30 மணிக்கு வல்லரக்க ராஜமன்னனுக்கு பட்டம் சூட்டி வைத்தார்கள். சரி, இந்த அரக்கன் என்னைக்கு பட்டம் சூட்டி வைத்த நாளையில இருந்து நாட்டிலே பஞ்சம்னா பஞ்சம், அப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது. ஏன்னு கேட்டனா, அவருடைய ஆட்சியிலே நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே நியாயமே கிடையாது. ஆமா, அவன் போடுற அநியாயம் தான் அவனை பொறுத்தளவு நியாயம். ஆமா. சரி, இந்த அரக்கன் ஆட்சியிலே எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது தெரியுமா? அப்படிப்பட்ட பஞ்சமாக்கா வருகிறது. நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோஜ பஞ்சம். நாளி உலக நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம். சாமுசாரே தோஜ விளைச்சலானது இல்ல, வீட்டிலேயே பொருள் இல்ல. சரி, பச்சை புல்லால தான் பால் வாங்க கூட காசு இல்லாம பஞ்சத்தில் அடிபட்டு இருக்கிறார்கள் நாட்டு மக்கள். உலகத்திலே எந்த பஞ்சனாலும் வரலாம். ஆமா, பச்சை புல்லால தான் பால் வாங்க காசு இல்லாத பஞ்சம் வரலாமா? வரக்கூடாது. ஐயோ கொடுமையாச்சு. இப்படி பஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேரம் வல்லரக்க ராஜமன்னன் பார்த்தாங்க. என்ன ஆட்சி சரியில்லையா? ஆட்சியில சுத்தம் இல்ல. பால மாத்திடலாமா? ஆள மாத்த முடியாது. எப்பா ஏ மந்திரி, ஏ ஐயா, அந்த சிம்மாசனத்துக்கு ஏறி எத்தனை வருடம் ஆனது? கிட்டத்தட்ட 7.25 வருஷம் ஆகுது ராஜா. இத்தனை வருடம் ஆகுனதே. சரி, நாட்டு மக்கள் கிஸ்தி பணம், கப்ப பணம் காணிக்க கொடுத்தார்களாப்பா? எல்லாரும் வந்தாங்க மன்னா, ஒவ்வொரு இடத்த பிடிச்சாங்க. அழகான முறையில தார்ப்பா வச்சு படுத்துக்கிட்டாங்க. போன வருஷமே நேர்ந்திருப்பாங்க. இப்படி அம்மாவோட கோவில்ல அடுத்த வருஷம் இந்த உலக நாயகி வாசல்ல ஒரு இடத்துல பிடிச்சு நீ வந்து வில்லு பாட்டு பாடும்போது நான் செல்வின்னு கொடாடிக்கும் போது அதெல்லாம் வந்து போறவை விரிச்சு தூங்கணும்னு நேர்ந்திருப்பாங்க. யாமனுக்காளு நாளைக்கு ஆத்தாளோட வாசல்ல சீனி போட்டாலும் சீனி கீழே விழாது. அப்பேற்பட்ட கூட்டம், அப்பேற்பட்ட கூட்டத்தை இப்ப கட்டி அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கணும். அட்வான்ஸ் அட்மிஷனுக்கு. சரி, அது இருப்பதனாலே ஆனா தூங்குறாங்கன்னு நினைக்க காது ஊரங்கதான் இருக்கு. எங்க இருக்கு இந்த வில்லு பாட்டு பொம்பளை என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பாடிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமா. சரி, எப்பா ஏன் மந்திரி ஐயா நான் சொன்னேன்னு சரி வல்லரக்கம் பேர சொல்லி இந்த 56 தேசம் மன்னர்களிடத்துல போய் பகுதி பணம், கிஸ்தி பணம், காணிக்கை பணம் வாங்கிட்டு வா. உங்ககிட்ட எல்லாம் போய் நான் கேட்கணுமா? சரி மன்னா. அப்படி என்று மன்னனுடைய வார்த்தை கேட்ட மந்திரியாகப்பட்டவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்குமா வருகின்றார்? அந்த ஈடன் தான் கடந்து அழகுடனே ஏகி வாரார். பலமான மரம் கடந்து வருகிறார் மந்திரியும்.
அரக்கன் காலை தொட்டு கும்பிட்டு விடணுமா? கிஸ்தி பணம் தரணும், எங்கள் அரக்கனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும். கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும். 56 தேசம் மன்னர்களும் பசியும் பட்டினியுமா இருக்கிறார்கள். குத்துயிரும் கொதவுயிருமா கிடக்க. அவர்களிடத்திலே போய் பகுதி பணம் தான் கிஸ்தி பணம் தான் சொன்னா என்ன செய்வார்? ஏ மந்திரி, என்ன நீ காட்டு பாதையா வந்தியா ரோட்டு பாதையா வந்தியா? காட்டு வழியா வந்தையா. காட்டுல தான் விளைச்சல் இருக்கா? விளைச்சல் இல்ல. ரோட்டு பாதையில நீ ஏன் வரல? ரோடு என்ன சரியில்லை. ரோடு சரி, ரோடும் சரியில்லை. அப்போ ரோடும் இப்படி இருக்கு, காடும் இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ பகுதி பணம் கேட்கலாமா? அரக்கன் ஆட்சியில சுத்தம் இல்ல. உங்க அரக்க ஆட்சியில நியாயம் இல்ல. எங்களால பகுதி பணம் தர முடியாதப்பா. நாங்க எல்லாரும் சேர்த்து உங்க ராஜாவை அரண்மனையில ஏத்துக்கிட்டோம் பாரு. எங்களை சொல்லணும் என்று சொல்லி 56 தேசம் மன்னர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என்னமா சொல்லுகிறார்கள்? எக்கா பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்க சண்டை செய்ய மாட்டோம், எதிர்த்து நாங்க சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்க சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். சாப்பிடாம கண்ணெல்லாம் குழி உளுந்து உள்வாங்கி இருக்கு. எங்க கிட்ட பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்க மாட்டோம் அப்பா. ஆமாம்மா. உங்கள் அரக்கனுக்கு சரி நெஞ்சில திமிரு இருந்தா, ஆமா நெஞ்சில தில்லு இருந்தா நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க சொல்லு. யாமணிகாலு நாங்களும் 56 தேசம் மன்னர்கள் இருக்கிறோம். சரி உங்க அரக்கன் ஒண்டி ஒருத்தையாக இருக்கிறான். ஆமா ஒரே நாட்டுக்கு அரசனா இருக்கிறான். ஆமா அவனை நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க சொன்னா சண்டையில் ஜெயித்தானால் பகுதி பணம் தருகிறோம் பயந்து நடக்கிறோம். கப்ப பணம் கொடுக்கிறோம், அரக்கன் காலை தொட்டு கும்பிட்டு விழுகிறோம் என்ற 56 தேசம் மன்னர்களும் மந்திரிடத்திலே சொன்ன பொழுது அவளை ஏன்பா அவன் சண்டையில ஜெயிச்சான்னு வச்சுக்கோ, நான் கோயில் உடம்புன்னு கூட்டிட்டு அலையமாட்டேன் எல்லாரையும். சரி அவன் காலில் விழுந்து அவனை குலதெய்வமா கும்பிட்டுக்கிறேன். குலதெய்வமா சண்டையில ஜெயிச்சாமனு ஜெயிச்சா. சரி அப்ப மந்திரிக்கு பயம் வந்துருச்சு. யாமணிகாலு என்ன 56 தேசமும் ஒண்ணா நிக்காங்க, நம்ம ஒத்தையில நிக்கிறோம். சிக்கணும் நினைச்சுக்கோ, அரிசின்னு அள்ளியும் பார்க்க மாட்டாங்க, உமியின்னு ஊதியும் பார்க்க மாட்டாங்க. கையில கிடைச்சா கசலி பழமா பிழிஞ்சிருவாங்க. பிடிச்சா ஓட்டத்தை மண்ணம் கிட்ட. எப்பா ஏ மந்திரி பகுதி பணம் கேட்க சொன்ன கேட்டியாப்பா? உங்க பேரை சொல்லி அந்த 56 தேசத்து மன்னர்கள் இடத்துலயும் பகுதி பணம் கப்ப பணம் கேட்டேன். தார் எப்படி சொன்னாங்களா? குடுக்கலையே மண்ணா. என் பேரை சொன்னியா? உன் நேம் கெட்டு போச்சு. உன் நேம்ல சுத்தம் இல்லையா? பழைய நேம் இல்லையா? பழைய நேமே இல்ல. உனக்கு 4 நாள் லீவு. எதுக்கு? நீ அரமணிக்கு வேண்டாம். சரி மன்னாதி மன்னவா. அப்பவும் பார்த்தான் மந்திரியாகப்பட்டவர். சரி பகுதி பணம் கேட்க போனே மன்னா, சண்டையிட்டு ஜெயிக்கணும்னு சொல்லுகிறாங்க. சண்டை தான் இழணும், நம்ம கிட்ட இருக்க படைய திரட்டுப்பா மன்னா. பின்னால திரும்பி படைகளை பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கு? ஆனப்படையும் இல்ல, குதிரை படையும் இல்ல, ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல. பின்னால இருக்கிறவங்க சொத்த படை சுவாத்து படை 5-6 மூட்டை படம் வேணா இருக்கு. போற ஊர்ல எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டாங்க. பேக்கல ஊரும் மூட்டையா இருக்கு. இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ரத்தத்தை ஊரும் குடிக்கி தூங்கும் போது சண்டையிட்டு ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் அப்பா? மந்திரி ஒரு யோசனை சொல்லு என்று மந்திரி இடத்திலே யோசனை சொன்ன பொழுது மந்திரி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவனை நினைக்க வேண்டும், அரும்பெரும் தவசு செய்ய வேண்டும். தவசு செய்ய வேண்டும். ஈஸ்வரனை நினைக்க வேண்டும், 12 வருடமாக தவம் இருக்க வேண்டும். பகவானை நினைச்சீங்கன்னு சொன்னா பாதை உருவாகும். ஆமா அந்த ஈஸ்வரனை நினைச்சியானா எப்படினாலும் போர்ல ஜெயிக்கலாம் இருக்கலாம். சரி என்று மந்திரியாகப்பட்டவர் யோசனை சொன்ன பொழுது ஆமக்கா மன்னனாகப்பட்ட வல்லரக்க ராஜ மன்னன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் நிதமும் இருக்க வேண்டும் என்று அவன் தவக்கோலம் எப்படி போடுகிறான் தெரியுமா? எப்படி அம்மா போடுகின்றான்? ஆவி நல்ல உடைய நீந்த
எங்கனவராஜ மன்னா நீங்க எனக்கு வைத்த பிராணனா போக வேண்டாம் போக வேண்டாம் சொப்பனம் நானும் கண்டேன் வில நானும் கண்டேன் வாசலில் விங்க கண்டேன் ஆண்ட அலற கண்டேன் மன்னவா ஆண்டையவே அலற கண்டேன் ஆனா அலறு சத்தம் நானும் கண்டேன் நல்ல தவக்கோலம் போட்டான் தான். கோலம் போடக்கூடாது, கிடையாது கிடையாது. தேசத்தை மாத்தணும். ஆமா யாமனு கேடு. என்ன? ஆள் பாதி ஆடை பாதி. அதுக்குதான் எங்க அப்பா செவப்பேன்னு வந்துட்டாரு. உன்னைக்கு அம்மாவோட வாசலுக்கு வரதுக்கு எங்க போனாலும் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆடையை மாத்திக்கணும். மாத்த வேண்டும் அல்லவா? சரி. காவி உடை அணிந்தான், கழுத்தில் உத்தராட்ச மாலையிட்டான். மாலையை போடும்போதே பவள வேண்டி எட்டி பார்த்துட்டான். நெத்தியிலே போட்டான் திருநீற்று பட்டை. திருநீற்று பட்டை. தலையிலே போட்டான் திருப்பதி மொட்டை. திருப்பதி மொட்டை. இப்படி தவக்கோலம் போட்டு கொண்டு பவளக்கண்ணி இடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? மாயே பவளக்கண்ணி, ஆண்டவனே நான் தவம் இருந்துட்டு வருகிறேன் அம்மா அப்படின்னு சொன்னபோது அவ சரின்னு சொன்னாளா? ஆகட்டும்னு சொல்லுவாளா? ஒரு மன்னவா மன்னவா பவளக்கண்ணி நீங்க போக வேண்டாம் அத்தா. ஏன் பவளக்கண்ணி? பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். ஓ பொல்லாத சொப்பனமும் நானும் கண்டேன்னு சொல்லுகிறான். ஆண்ட அலற கண்டே அலறும் சத்தம் நானும் கண்டேன் மன்னவா. அலறும் சத்தே நானும் கண்டேன் மன்னவா. வாசல்ல என்ன வியாபாரி வந்து என்ன வேணுமான்னு கேட்க கண்டேன். இப்படி பல பல கெட்ட கனவுகள் கண்டேன். அதனால நீங்க போக வேண்டாம் அத்தான்னு சொல்லுகிறான். போக வேண்டாம் தான், போக வேண்டாம். மனைவி பேச்ச கேட்டானா? மனைவி மரிக்கும் போதாவது நிக்கணும்னு தோணிச்சு அவனுக்கு. பொண்டாட்டி பேச்ச கேட்டவன் சரி கெட்டு போனதா சரித்திரத்திலே கிடையாது. சம்சாரம் பேச்ச கேட்கணும் என்னைக்குமே. கண்டிப்பா கேட்கணும். பெத்து வளர்ந்து 20 வருஷம் வளருவது அம்மா கையில. அம்மாவோட பேச்சு கேட்டு வளருவோம். சரி. அம்மாவுக்கு அடுத்து தாய்க்கு பின் தாரம். மிச்சம் 80 வருஷம் வாழ்ந்தாலும் சரி 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி தாரத்தின் பேச்சை கேட்டு வளர்ந்தோம்னு சொன்னா அதுக்கு தான் நீர் தாய்க்கு பின் தாரம்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த வல்லரக்கன் மனைவி பேச்ச கேட்கல. சரி. உடனே தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா? எங்குமா வருகின்றான்? தவம் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்க வேண்டும் என்று நாடி வாழ வல்லரக்கே வாசலில வரபோது வாசல் நலந்தட்டுடையா தத்தில வரபோது வல்லரக்க ராஜ மன்னன் தவம் இருக்கணும்னு வாசலில வருகிறான். சண்டால பாவி வாசல் நல கட்டுது. வாசல் நலையும் போகாதுன்னு சொல்லிச்சே. முத்தத்திலே வருகிறான். முன்னிறைப்பு இடிக்கிறதோ இடிக்கிறது. அங்கே மாறாத குமரியவர் மூலாத நெருவெடுத்ததோ நிறைச்ச பாட்டியம்மா நச்சில் தும்மிடா கிளவியோட தும்மளது ஏடாக முடியும் என்று கெடு முடிவா நினைக்கலவே. 7 மலை கடந்து இவையில் எரி பர்வதத்தில் தவம் இருக்க வேணும் என்று வேணும் என்று தானே மாறா வல்லரக்கே வல்லரக்கே வேணும் என்று தவம் இருக்க வேணும் என்று சொல்லி வரக்கூடிய நேரத்திலே வாழாத குமரி மூலாத நெருப்பு எடுத்துக்கிட்டு வருகிறான். நெருப்பெடுத்து வருகிறா. இந்த நெருப்பு சகனம் பொல்லாத சகனம். எந்த சகனாலும் வரலாம். நெருப்பு சகனம் மட்டும் வரவே கூடாது. ஏன்னு கேளுங்க. நெருப்பு சகனம் வெளியே போன மனுஷனை வீடு திரும்ப வைக்கவே வைக்காது. பேர் விட்ட சகனம் போனவங்க தான் இருப்பாங்க. ஆமா. இதனால சகனம் பார்த்து போகணும். அதையும் பார்க்கல. சரி. 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வருகிறான். அதுவும் சகுனம் சரியில்லை. இன்னொரு தலை நிறைச்ச பாட்டியம்மா நச்சுன்னு தும்புறாங்க. அப்ப கிளவி விட மாட்டியா? ஆமா தும்புறாங்க. கிளவியோட தும்மலுக்கு ஏடாக முடியும் என்று நினைக்கல. கெடு முடிவான் வல்லரக்கன் சண்டால பாவி வல்லரக்கா. அப்படி கண்ட சகுனத்தை எல்லாம் காலாலே தள்ளிவிட்டு பார்த்த சகுனத்தை எல்லாம் பார்த்தும் மாறாமல் தவம் இருக்க வேண்டும் என்றோ அரக்கா வல்லரக்கா 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்திற்கே வருகிறான். தவம் இருக்க இடமே இல்லைன்னு சொல்லி 7 மலை கடந்து போயிருக்கான். ஏன் தெரியுமா? ஆள் அரவம் இல்லாத இடம் அத்துவான கானகம். அதுதான் ஆருண்ய வனம். அதுதான் ஆருண்ய வனம். ஆள் அரவமே இருக்க
கூடாது, எந்த ஒரு சத்தமும் இருக்க கூடாது. அப்பேற்பட்ட இமயகிரி பர்வதத்திலே வந்து இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொண்டு சுத்தமாக செய்துவிட்டு ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுள் சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா என்று அவன் தென்னாட்டுடைய சிவனே போச்சு அல்லவா 12 வருடமாகவே பாரத்தவம் செய்து வருகிறார். அவன் 12 வருடமாக ஒரே இடத்துல தவம் இருக்கிறான். சரி, அவன் இருக்கிற இடத்தை சுத்தி எப்படி இருக்கு? காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையான் குச்சே வளர்ந்து இருக்கிறது. அவன் இருக்கக்கூடிய இடம் ஞாபகம் கேளுங்களேன். என்ன? 12 வருடமாக ஒரே இடத்துல ஒரே சிந்தனையோடு ஒரே ஆண்டவனை நினைத்து கொண்டு இருக்கிறான். காற்றடித்து மணல் குவித்து கரையா முச்சு மேல் படர்ந்து புச்சுக்குள்ள இருந்து அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆண்டவனின் நிதமும் இருக்க அவருடைய பக்தி நிலை முக்தியாகி ஆடாத கைலை மலை கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுகிறது. என்ன ஆண்டவனின் மீதான தவம் இருக்கிறார். உடனே ஆதிசக்தி பார்வதியானவள் கேட்கிறாங்க, பகவானே, ஆண்டவனே, கைலாச மலை என்றைக்குமே ஆடாதே, ஆடாத கைலை மலை ஆடுவதென்ன அசைவதென்ன, நகராத கைலாசம் இன்னைக்கு நகண்டு போவதென்ன ஆண்டவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஆண்டவன் சொல்லுகிறார், ஏ பெண்ணே பார்வதி, இந்த கைலாசம் ஏன் ஆடுகிறதுன்னு கேக்குறியா? இந்த ஆண்டவன் இன்னைக்கு பூலோகத்தில் ஒரு மானிடவன் தவம் இருக்கிறான். அவருடைய தவநிலை பொறுக்காமல் கைலாசமலை ஆடுகிறது. என்ன உங்களை நோக்கி தவம் இருக்கிறான் என்று தெரிகிறது. அவருக்கு வரம் கொடுக்க உங்களுக்கு தெரியாதா சாமி? உங்களை எண்ணி ஒருத்தன் தவம் இருந்து தவநிலை பொறுக்காமல் கைலாசமே ஆடுதுன்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? அவன் எப்படி தவம் இருந்திருப்பான்? உருகி அந்த மானிடவனை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, சாமி, என்ன வேலை பார்த்தா அதுக்கு ஏத்த கூலி கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாதா? கொடுக்கணும் அல்லவா? உண்மையவள் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்று சொல்லி ஆதிசக்தி வார்த்தை கேட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமானுக்கு வாசலாக காவலாக இருக்கிறாரே நந்தி பகவான். எப்பா ஏன் நந்தி, இந்த புடி 2 புலிகை, இந்த ஆண்டவன் எண்ணி பூலோகத்தில் ஒரு மானிடவன் தவம் இருப்பான். அவருடைய வாயில போட்டு இது ஒதுக்க சொன்னா 2 ரெக்கை வந்து முளைக்கும். அவனை கைலாச மலைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஆண்டவனின் வார்த்தை கேட்ட நந்தி பகவான் 2 புலிகைகளை வாங்கிக் கொண்டு இமயகிரி பர்வதத்திலே வந்தல்லவா அரக்கனை தேடி பார்க்கிறாரு. அரக்கனை காணல. தேடாத இடம் இல்ல. ஆமா, ஒவ்வொரு இடமா தேடி பார்க்காரு. இங்க இருப்பானா அரக்கன்? சரி, இதுக்குதானா அரக்கன் ஒவ்வொரு இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. அரக்கனை காணாமல் நந்தி பகவான் எப்படி புலம்புகிறார்? எப்படி அம்மா புலம்புகின்றார்? எப்போ காண்பனோ அரக்கனை, எப்போ காண்பனோ புற்றுக்குள் இருக்கும் அரக்கனுக்கு கேட்டது. புத்துக்குள்ள இருக்கிற அரக்கனை கேட்கு. அப்ப அரக்கன் நினைக்கிறான் ஆண்டவன் தான் நமக்கு வரம் கொடுக்க வந்திருப்பார் என்று சொல்லி இழுத்து விட்டான் பெரும் மூச்சு. புச்சு அப்படி கபாலமாக வெடிக்கிறது. ஐயா, ஏ அரக்கா, வெளியில வந்து பார்த்தா காளை போல ஒரு உருவம் மட்டும் தெரியும். ஐயோ கொடுமை. நான் ஆண்டவன் நினைச்சு தவத்தை விட்டு வெளியில வந்து பார்த்தனே. நான் 12 வருட காலமாக தவம் இருந்தேனே. இப்படி காளை போல வந்து எங்க கடும் தவச கலைக்கலாமா? மாடு போல வந்து நான் மாசமா இருந்த தவத்தை கலைக்கலாமா? எரும மாடு மாதிரி வந்து என் தவச கலைக்கலாமா? இப்படி பேசலாமா? நந்தி பகவான் தெரியாம சொல்லி மாடு காளைன்னு அரக்கம் பேசுகிறாங்க. அப்பதான் நந்தி பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்றாங்க? நான் மாடும் இல்ல காளையும் இல்ல, எருமையும் கிடையாது, யமதர்மனும் கிடையாது, ஆண்டவனுக்கு ஏவல் பிள்ளை, என் பேர் நந்தி தேவன். ஓ ஐசி, நீங்க தான் நந்தியா? நான் ஆண்டவனை பார்க்கத்தான் அழைக்க வந்திருக்கிறேன். சரி சுவாமி. அப்படி 2 புலிகை, 2 புலிகை வாயிலே போட்டு ஒதுக்க சொன்னார்.
அப்படி கிடையாதா? சரி. வாயிலே போட்டு ஒதுக்கியுடன் அழகான 2 ரெக்கை வந்து முளைத்தது. அரக்கணையிலேத்து கைலாசமலைக்கு எங்கே வருகிறார் தெரியுமா? வருகின்றார். நந்தி தேவன் முன்னால் வர, நந்தி தேவன் முன்னால் வர, நந்தி தேவன் முன்னால் வர, அரக்கனவன் பின்னால் வர, அரக்கனவன் பின்னால் வர, அரக்கனவன் பின்னால் வர, பின்னால் வர. நந்தியவன் முன்னால் வர, நந்தியவன் பின்னால் வர, நந்தியவன் பின்னால் வர, பின்னால் வர, அரக்கனவன் பின்னால் வர, அரக்கனவன் பின்னால் வர. நந்தி தேவன் முன்னால் வர, வல்லரக்கன் பின்னால் வர, பின்னால் வர. இருவேரும் ஒன்று கூடி கைலாசமலைக்கே வந்தார்கள். ஒருவர் விட்டு ஒருவர் ஒன்றாக சேர்ந்து கைலாயம் வந்து அப்ப நந்தி பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அப்பா அரக்கா, நீ முன்ன பின்ன ஆண்டவனை பார்த்ததில்லை இல்ல? ஆண்டவன் எப்படி இருப்பான்னு தெரியாதுக்கா. அதோ இருக்கிறார் பாரு, அதுதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஓ, அதுதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமா. நந்தி தேவர் காமிக்கிறாரு ஆண்டவனை, அதுதான் சிவபெருமான் சொல்லி. ஆமா. ஆனா அந்த வல்லரக்க என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மேல் ஒரு கண்ணு. சரி. பக்கத்துல இருக்கிறாளே அம்மா பார்வதா தேவி, பார்வதி, அவள் மேல் ஒரு கண்ணு. ஏமனுகளே, பச்சை கிளியாட்ட இருக்காளே அம்மா பார்வதி. ஓ பார்வதி அம்மா. பண்டாரம் பரதேசி சன்னியாசியா இருக்கிறாரே சிவபெருமான். ஆமா. இவருக்கு இவள் மனைவியா அப்படின்னு சொல்லி அவங்க ஜோடியை குறை சொல்லுறியா? சிவபெருமான் நான் சொல்லலக்கா. முண்டக்கன்னா அவன் உலகம் பார்த்தான். உலகமாதான் அவன் நினைச்சானா வல்லரக்கே? இல்லையே. அவன் அன்னைக்கு அப்படி நினைக்கலன்னு சொன்னா நம்ம வந்திருப்போம் ஐயா. அதான் அழிய போறான். அவன் அழிவுக்காண்டி அப்படி நினைச்சு அரக்கனுக்கு புத்தி எங்க போகுது? கையில ஆலப்பழத்தை கொடுத்த மாதிரி இருக்குதான். ஆமா. யாரும் சிவபெருமான் எப்படியாவது சிவன் கிட்ட ஒரு வரத்தை வாங்கினோமா? சரி. வரத்தை வாங்கிட்டு சிவபெருமானை அழிக்கணும். சிவபெருமானை அழிக்கணும். சிவனை அழித்தால் இந்த கைலாசம் நமக்கு சொந்தம். கைலாசம் மட்டுமா தாய்? பார்வதி என்ன அத்தான்னு கூப்பிடுவா. ஐயோ பா. அது மட்டும் இல்ல, மூத்த பிள்ளை விநாயகர் பெருமான் என்ன அப்பான்னு கூப்பிடுவா. சரி. அவளை வாரி எடுத்து வலது தொடையில வைப்பேன். இளைய பிள்ளை இருக்கானே வேல்முருகன், அவன் என்ன அப்பான்னு கூப்பிடுவான். தந்தையார் என்று அழைப்பான். அவனை ஏந்தி எடுத்து இடது தொடையில வைப்பேன். முருகன் மட்டும் கூப்பிட்டா போதுமா? பள்ளி தெய்வானை என்ன மாமான்னு கூப்பிட சண்டாளை ஏமாறி போக. ஐயோ கொடுமை. எவ்வளவோ நடக்கணும்னா இந்த சிவபெருமானை நாம அழிக்கணும். மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், ஒரு அளவோடு இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சாதான். ஆண்டவனிடத்தில் வரங்களை வைக்க வேண்டும் என்று சரி வல்லரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் அருகிலே வந்தோம். ஆமம்மா. 3 தரம் சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தான். 3 தரம் சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தான். 4 தரம் சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தான். 4 தரம் சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தான். 5 தரம் சுத்தி வந்து ஐயா சுத்தி வந்து ஆண்டவனை நமஸ்கரித்தான். ஆண்டவனை நமஸ்கரித்தான். இந்த ஆண்டவனை 12 வருடமாக தவம் இருந்திருக்கிறாய். உன்னுடைய தவத்தை பார்த்து ஆண்டவனை வெற்றி போய்விட்டேன். ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேளு, இந்த ஆண்டவன் உனக்கு தருகிறேன். சாமி, என்ன நான் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி வாயால் சொன்னா பத்தாது எனக்கு. அப்போ என்னப்பா பண்ணணும்? ஐயா ஆண்டவனே சிவபெருமானே, என்ன எனக்கு நான் என்ன கேட்டாலும் தாரேன் என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தியமானது வேணும். என்ன நம்பல? யாமனுகளு ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லையா? யாமனுகளுக்கா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருடம் 12 வருடமாக குடும்பத்தை வெறுத்து, ஊரை வெறுத்து, சனத்தை வெறுத்து, அவன் தொழிலை வெறுத்து தவம் இருந்துதான் சிவனை எண்ணி தவம் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவன் தாரேன் என்று சொல்லி தராம போயிட்டாலும் நம்ம தவம் இருந்தது வீணா போய்விடும். யாமனுகளே, எலும்பு இல்லாத நாக்கு இங்கும் பேசும் அங்கும் பேசும். தாரேன்னு சொன்ன வாய் தராமையும் போகும், தராதன்னு வர சொன்ன வாய் தரையும் செய்யும். சத்தியம்னு சொன்னா லேசு சத்தியம் இல்ல, சாதாரண சத்தியம். உங்கள் மனைவி பார்வதி மேலே
ஏன்னா மனைவி மேல சத்தியம் பண்ணா மீற மாட்டாங்களா? அம்மா மாமியார் வேணுமா இல்ல இல்ல வேண்டாம். யார் மேல பார்வதி மேல சரி. என்ன வரம் கேட்டாலும் தாரன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அட பைத்தியக்காரா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறேன். சரி. அப்படி என்று சொல்லி வல்லரக்கன் வார்த்தை கேட்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமம்மா உன்மேல் ஒரு சத்தியம், என் மேல் ஒரு சத்தியம், என் மனைவி பார்வதி இருக்கிறாள பண்ணு, அவன் மேல ஒரு நீ சத்தியம், வாட்டு பண்ணிக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேட்டாருகிறேன் சுவாமி. அப்படி என்று ஆண்டவனின் வார்த்தை கேட்ட அரக்கன் என்ன வரம் கேட்கிறான் தெரியுமா? என்னமா கேட்கின்றா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, அரணாரீஸ்வரனே, அடையிலையும் சிறிய வரம் அரை கண்டது வேணும் ஐயா, எல்லிலையும் சிறிய வரம் ஈஸ்வரனே எனக்கு வேணும், விலகி விட சிறிய வரம் விலகி விட ஆதி முக்கத்தடை வேணும் வேணும் ஆண்டவா, ஐயா. கடுகை விட சிறிய வரம் கரை கண்டரை வேணும்ங்கிறான். எப்ப கடுகை விட சின்ன வரமா? எல்லை விட சிறிய வரம் ஈஸ்வரனை வேணும், சண்டால பாவி. மிளகை விட சிறிய வரம் முக்கண்ணரை வேணும்ங்கிறான். சீரகத்தை விட சிறிய வரம் சிவனாரை வேணும். அவன் சீரழிச்சு போகத்தான சீரகத்தை விட சிறிய வரம் கேட்கிறான். கடுகு மிளகுன்னு கேட்கிய மளிகை கடையில வச்சு தரணுமாப்பா? இல்ல சாமி, இல்ல. நான் கேட்கக்கூடிய வரம் கடுகை விட சிறிய வரம். ஆமா, கடுகை விட சிறுத்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் கெட்டி போகாதுன்னு சொல்லுவாங்களே, என்ன வரம் தெரியுமா? அப்படிப்பட்ட வரம். இந்த அரக்கனுடைய சரி. 5 விரலிலே மோதிரம் போடணுமா? இல்ல, சரி, ஆள்காட்டி விரலை எடுத்து இதான் ஆள்காட்டி விரல். என் தலையை 3 தரம் சுத்தி யார் சிரசிலே நீட்டினாலும் இந்த சிரசு சுக்கு சுக்கா நொறுங்கணும். ஏட்டா, என்ன? அப்ப அடுத்த ஊருக்கு வேற ஆள் போட்டுக்கிடுவியா? இது ஒண்ணு சொல்ல முடியுமா? நீ தங்கம் இல்ல. யாமினாலே, இவ்வளவு தலை இருக்கும்போது என் தலையை மட்டும் காட்டி நீட்டுறியா? ஒரு மண்ணை கேட்கலாம், மனையை கேட்கலாம், ஒண்ணுக்கு 2 கல்யாணத்தையாவது கேட்கலாம். அது கேட்கலாம். ஏன் சண்டால பாவி விரல எடுத்து யார் தலையில நீட்டாலும் தலை வெடிச்சு போகணும். ஏன் அவன் அந்த வரத்தை கேட்கிறான்னா? அது விடுக்கா, நீ என்னதான் இருந்தாலும் பேச்ச மாத்தாத. அடுத்து நீ அங்க போற மாதிரி எங்க அருணா பெருக்கு வேற ஆளை பாட்டுக்கோ, மாத்தி விடுமா? போ, வேற ஆளை வரணும் போட்டு போ. ஜோக்கமில்ல கடுப்பு வருமா? சரிப்பா, எப்பா அது எப்பண்டா காலியாவும் தின்ன காலியாவும் நான் நீட்டினா ஒண்ணுமே செய்யாது. ஆனா அரக்கு ஏன் அந்த வரம் கேட்டாமானா? ஏன்க்கா? 56 தேசத்துல சண்டையிட்டு செய்யணுமானா? சரி. அவன் நினைச்ச ஒரு அறுவாலை கேட்டிருக்கலாம். அருவாளை கேட்டோம்னு நினைச்சுக்கோ, ஆகாது. ஆண்டவன் தாரேங்கிறாரு. சரி. பார்வதி அம்மா கையில இருக்கக்கூடிய திரிசூலம் வேணுமாடா? திரிசூல வேண்டாம் ஈசனே. திரிசூலத்தை எடுத்து இந்த 56 தேசத்தை அழிக்க முடியுமா? ஒருத்தனை குத்த போகும்போது இன்னொருத்தன் வந்து குத்திட்டு போயிடுவான். கோபத்துல கூட குத்துவேன், அவன் இங்க சொல்லிடுவான். சரி, அதை விடு. என்னோட உயிர் மாண்டு போயிடும். திருச்செந்தூர்ல இருக்கிறாரே, இல்லப்பா, முருகன் கையில இருக்கக்கூடிய சக்தியான முருகவேல் வேணுமா? நீங்க வேல் தந்துருவிய, நான் வருஷம் அவருக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு வேல் வேல் முருகா போடுறா, கரெக்டா அடிப்பாங்க. தூக்கிட்டு பாத யாத்திரையா தான் போக முடியும். வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நாராயணன் கையில இருக்கும் சங்கு சக்கரம் வேணுமா? சங்கு சக்கரம் தந்துருவிய, அவர்கிட்ட கடன் வாங்கி. சரி. நான் இருக்கே சங்கு சக்கரம், இந்த பக்கம் 56 தேசம் பேர் நிப்பாங்க. சரி. இப்படி ஏவி விடுவேன். அவன் சொக்காரன் கூடி வந்து கொண்டு விட்டு போயிருவான். லாஸ்ட் பரவாயில்ல, எனக்கு பூ எனக்கு ஊதிடுவாங்க. சங்கு வேண்டாம், சக்கரம் வேண்டாம். இத்தனை வரம் உனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். ஆண்டவன், நான் உங்களிடத்துல என்ன வரம் கேட்டேன்? ஒரே வரம், அதுதான் பெரிய வரம். இந்த வரம்னு சொன்னா 56 தேசம் என்ன அழிக்க வரும்போது விரல நீட்டுனா ஒவ்வொருத்த உயிரும் போகணும். லோடே பண்ண மாட்டான். 56 தேசம் அழிஞ்சுவோம். இப்பேற்பட்ட வரத்தை மட்டும் எனக்கு தாருங்கள். ஆண்டவனால மீறவும் முடியாது. சத்தியம். ஆமா. சரி. அதனால வரத்தை கொடுக்கும் போதே சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஆண்டவன் பகவான் வல்லரக்க ராஜமன்னனுக்கும் எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அக்கா கொடுக்கின்றா? தந்தேன் தந்தேன்டா தந்தேன்டா, நீ கேட்ட வரம் உங்களுக்கு தந்தேன்டா, தந்தேன் தந்தேனா தந்தேனா, நீ கேட்ட வரம் உங்களுக்கு தந்தேனா. நான் தந்த வரத்துக்கு தரங்கிட்டு நடந்தையா, வரத்துக்கு தரங்கிட்டு நடந்தையா, நான் தந்த வரவு உன்னை தானே கொள்ளும்
ஈசன் அந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானால் அந்த வச்சு நீ நல்லா வாழ்ந்துக்கிடலாம். ஆமா. ஈசன் தந்த வரத்துக்கு நீ இம்சை செய்தன்னு சொன்னா ஈசன் தந்த வரமை உன்னை எரித்து சாம்பலாக்கும் போ. அரக்கா புரியுது. ஆண்டவன் வரத்தை கொடுத்தாச்சு. வாயால சொல்ல சரி. அரக்கு காதால கேட்டுக்கிட்டு அவர் வாயால சொல்ல சொல்ல இவன் காதால கேட்டு சும்மா இருந்தானா என்ன செய்யறான்? வர வாங்குவோம் மட்டும் அவன் வணங்கி நின்றான். மட்டும் பாதி வணங்கி ஐயா ஆண்டவா பகவானேன்னு நின்ற வாயி வரத்தை வாங்கிய பின் நிமிர்ந்து நிக்கிறான். அது எப்படி நிக்கிறான்? எப்படி? வளர்த்த கடா மார்புல முட்டுவது போல் நிக்கிறான். வேற கடை முட்டுனா கூட ஒண்ணும் தெரியாது. பக்கத்து வீட்டு கடை முட்டினா ஏத்துக்கிடலாம். வளர்த்த கிடாவே முட்டுனா ஆமாவா இன்னைக்கு 4 கட்டு புல்லு சாப்பிடு, 4 கட்டு பால் கொடு, கறந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வளர்த்த கடா மார்புல முட்டா ஓனரால தாங்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நிக்கிறான் வல்லரக்கு. அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வரும் பொழுது ஆமா அந்த சவுத் ஸ்ட்ரீட் வாசலுக்கு போகும்போது வடக்கு கோட்டை வாசல் நார்த் ஸ்ட்ரீட். ஆமா சரி அங்க படிக்கிறப்பா அளவெல்லாம் படிக்கல. அதான் கேக்கேன். நீங்க பீ பாம்புல போட்டிருக்காங்க பாத்தீங்க. அது சொல்லுவாங்க. அதான் கேக்கேன். பத்திரிக்கையில பத்தினா சரி உங்க பெரியப்பா மேரேஜ் கிளம்பிட்டுதா? சரி வரக்கூடிய நேரத்துல அங்க இருந்து நாரதர் வருகிறாரு. நாராயண அரக்கா கைலாச பக்கம் வந்திருக்கீ விவரம் என்ன இப்படி ஆடிக்கிட்டே வரைய? நாரதா என்ன தூர போ சுற்றுவேன். சுற்றுவியா? நான் வந்து பூலோகத்துல இருந்து தவம் இருந்து வர வாங்கியிருக்கேன். ஆண்டவனாகப்பட்டு சிவபெருமான் வரத்தை வாங்கினேன்னு சொன்ன சட்டியும் காணலையும் பெட்டிலையும் காணும். யாருக்கு மாற பேசாத. ஆண்டவன் தந்தையும் தந்தைன்னு காதால சொன்னாரு. நான் கேட்டேன்னு காதால கேட்டு அப்படியா? கையில கூட பெட்டி வச்சிருப்பாரு. அந்த வீணப்பெட்டி வீணப்பெட்டி வீணப்பெட்டியா? எப்ப ஆண்டவன் ஒரு பொய் சொல்லி பகவான் அவர் தந்தைன்னு சொன்னேன் நீ கேட்டேன்னு வந்திருக்கியே. இது நம்பக்கூடிய விஷயம் இல்ல. அவர் தந்தவர உண்மையா பொய்யான்னு நீ பரிசோதனை செய்து பாரு. என்ன சொல்ல வேண்டாம். தந்த ஆண்டவனே பரிசோதனை செய்தா என்ன? அப்படி போட அருவாளா? நீ விரல் எடுத்து நீட்டும் போது எந்திரிச்சு ஓடினான்னு வச்சுக்க. அவர் தந்தவர உண்மை. ஆமா அதே இடத்துல இருந்தாருன்னா அவர் தந்தவர பொய். இது நல்ல ஐடியாவா இருக்கு. நாரதரு இந்த நாரதருக்கு இழுத்து விட்டு கூத்து பாக்குறது நான் முடுக்கார் மாதிரி. அந்த செல்வியக்க மாதிரி இந்த ரெண்டு வரையும் இத பார்த்தா இந்த பக்கம் இத பார்த்தா கடைசி வீட்டு வாக்கப்பட்டது செல்வி மாதிரி. நான் 10 வருஷம் செல்வி வீட்ல 10 வருஷம் யாவடிகளே தீப்பெட்டி எல்லாம் தீ பிடிக்கும். மலையா கொண்டு சரி ஆக இருப்பதனால நாரதரின் வார்த்தை கேட்டு வல்லரக்க ராஜமன்னன் என்ன செய்கிறான் பாருங்க. ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று ஆள் காட்டி விரல் எடுத்து நீட்டம்னு போறான். ஆண்டவன் பார்த்தாரு என் பாவி நான் கொடுக்க மட்டும் வணங்கி வணங்கி நின்றானே. அப்படின்னு ஆண்டவனுக்கு என்ன செய்ய ஏது செய்யணும் தெரியல. பயமாவே இருக்கு. ஏன் நாளைக்கு வரும் இல்லக்கா விரல நீட்டி கழுத்துல நின்னா திறசு வெடிச்சுக்கோங்க. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இளநிக்கோன்னு பார்த்தேன். அப்ப ஆண்டவனுக்கு வரத்தை கொடுக்க மட்டும் தான் தெரியாது, அழிக்க தெரியாது. உடனே அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் கைலாசத்தை விட்டே ஓடுகிறார். ஆண்டவன் ஓடும் பொழுது பக்கத்தில் இருந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன கேட்கிறா தெரியுமா? என்ன கேட்கிறாங்க பாருங்க. ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலோ? ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலோ? அண்ணாமரா வல்லரக்கே அதை சொல்ல நேரம் இல்ல. அண்ணாமரா வல்லரக்கே அதை சொல்ல நேரம் இல்ல. ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலோ? ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலோ? அண்ணாமரா
கேக்குறாங்க. என்னம்மா கேக்குறாங்க? ஆண்டவா இது என்ன உங்களுக்கு அலங்கோலம்? ஐயோ ஆண்டவா, ஏன் அலங்கோலம்னு கேளு. என்ன? ஆண்டவன் கொண்ட உழையுது. சரி. அதை எடுத்துக்கிட்டே நேரம் இல்ல ஆண்டவன். அது எடுத்துக்கிட்ட நேரத்துல அரக்கம் போட்டான்னு நினைச்சுக்கோ. விரல எடுத்தோம்னா உயிர் போயிடும். ஆமாம்மா. தடை உழைத்து முடி உழைத்து ஆண்டவன் ஓடும் பொழுது அவர் புலித்தோல்ல உடகிட்டு இருக்காரு. ஆமா ஒரே ஒரு ஆண்டவன் ஓடும் பொழுது சரி நமக்கு இங்க என்ன ஜோலி? அதாவது கேளுங்களே, என்ன? அண்ணாவி நீங்க வீட்டுக்கு போயிட்டு நினைச்சுக்கோ, நான் இருந்து என்ன செய்ய? அப்புறம் வீட்டு வீட்டு என்ன செய்யற? யாரு கூட ஆமா சாமி போட. அண்ணாவி போயிட்டீங்கன்னா அடிக்காரங்க நாங்களும் வந்துருவோம். வந்துருவேன். கொத்தனார் போயிட்டாருன்னா சித்தாளுக்கு என்னக்கா? பஸ்ல டிரைவர் ஓடிட்டா கண்டக்டரும் ஓடிடணும். பூசாரி ஓடிட்டாங்கன்னு சொன்னா நம்மளும் சேர்த்து ஓட வேண்டியதானே. டீச்சர் ஓடிட்டா ஸ்டூடெண்ட் நான் போக மாட்டேன். ஏமாங்க எனக்கு அவங்க தெரியும் பிடிக்கும். அப்ப ஆண்டவனே ஓடும் பொழுது அரசையாது பக்கத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்களும் அது சேர்த்து ஓடுவது போது அவரவர் வாகனத்திலே ஓடுகிறார்கள். யார் யாரெல்லாம் எந்த வாகனத்தில் ஓடுகிறாரானால் அந்த வாகனம் இல்லப்பா, கைலாசத்துள்ளவர்களுக்கு வேற வாகனம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. ஆமா. சரி. அங்கே வானவர் ஓடினார் மறையவர் ஓடினார் சுவாமி தானவர் ஓடினார் தவமுனியும் ஓடினார் அந்த ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார் அன்னபச்சி வாகனத்தில் ஐம்பெருமான் ஓடினார் கழுதை வாகனத்தில் மூதேவியால் ஓடினார் வள்ளிமயில் மீதிலே வள்ளி முருகன் ஓடினார் பூசாமல் குடை பிடிக்கும் குண்டோதரன் ஓடினார் கணக்கதையும் போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் ஓடினார் ஆக்கை வாகனத்தில் தனி பகவன் ஓடினார் எருமக்கிட்டா வாகனத்தில் யமதருமன் ஓடினார் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஓட முடியல. யார் தெரியுமா? இல்ல சரி அவர் கண்ணாடி போட்ட மனுஷன் என்ன செய்வாரு? நமக்கு அப்படி வரும். ரொம்ப ஓடி விடணும்னா படம் வந்து விடுவாங்க. காஞ்சோடைய பார்த்து குறுத்து வளர்த்துருச்சுட்டான். நமக்கும் அப்படி ஒரு நிலப்ப வந்து தெரியாம அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கு. அவங்காலோ நல்ல குட்டை காணாம் கையோ நல்ல குட்டை கையா வயிறு நானே பெருசாச்சி யாருக்கா? வயிறும் பெருசு வாகனமும் சிரிச்சு. அதுதான் பிள்ளை யாரு? அதுதான் நல்ல பொண்ணே அவரையும் அழகா